ஓம் சாந்தி. பிப்ரவரி 26, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரே தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த குறுகிய காலத்தில் யோக சக்தியை சேமித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இறுதியில் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி: எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்ட குழந்தைகளாகிய நீங்கள் சதா என்ன விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் சதா கொண்டிருக்க வேண்டிய விழிப்புணர்வு, இந்த ஷரீரம் எனது அழுக்கான ஆடை. நான் இப்பொழுது அதை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். வேறு எதையுமன்றி தந்தையையும் ஆஸ்தியையும் மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதுவே எல்லையற்ற விருப்பமின்மையாகும். செயல்களை செய்யும் பொழுதும் உங்கள் தலை மீதுள்ள பாவ சுமை அகற்றப்பட்டு ஆத்மா தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகும் வகையில் நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. தந்தை தினமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக இலகுவான விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். இது இறை பல்கலைக்கழகமாகும். கடவுள் பேசுகின்றார் என கீதையை கூறுகிறது. அனைவரதும் தந்தையான கடவுள் ஒருவரே ஆவார். வேறு எவரும் கடவுளாக இருக்க முடியாது. ஆம், அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்க முடியும். தந்தை நிச்சயமாக சொர்க்கம் என்ற புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார் என்பது உங்களின் புத்தியில் புக வேண்டும். நாங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து சொர்க்கம் என்ற ஆஸ்தியை பெற்றுள்ளோம். சிவ ஜெயந்தி பாரதத்தில் மாத்திரமே நினைவு கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் தந்தை மாத்திரமே வந்து எவ்வாறு சிவ ஜெயந்தி நிகழ்கிறது என விளங்கப்படுத்துகின்றார். தந்தை குழந்தைகளை தூய்மையற்றவர்களில் இருந்து மீண்டும் தூய்மையானவர்களாக்கி, அதாவது அவர்களின் ஆஸ்தியை அவர்களுக்கு கொடுப்பதற்காக சங்கமயுகத்தில் வருகின்றார். இந்நேரத்தில் அனைவரும் ராவணனால் சபிக்கப்பட்டுள்ளார்கள். இதனாலேயே அனைவரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றனர். இப்பொழுது இது கலியுகத்து பழைய உலகமாகும். நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள். தங்களை பிரம்மா குமார்களாகவும் குமாரிகளாகவும் கருதுபவர்கள் தாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் பிரம்மா மூலம் பாட்டனாரின் ஆஸ்தியை பெறுவதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எவரும் ஏராளமான குழந்தைகளை கொண்டிருக்க முடியாது. அவரே அனைவரதும் தந்தை ஆவார். பிரம்மாவும் ஒரு குழந்தையே. அனைத்து குழந்தைகளும் பாட்டனாரிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றனர். சத்யுக ராஜ்யமே அவரது ஆஸ்தியாகும். எல்லையற்ற தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர் என்பதால் நாங்கள் நிச்சயமாக சொர்க்க ராஜ்யத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் எங்களிடம் சொர்க்க ராஜ்யம் இருந்ததை நாங்கள் மறந்துவிட்டோம். எவ்வாறு அஷரீரியான தந்தை அதை எங்களுக்கு கொடுக்கின்றார்? அவர் நிச்சயமாக பிரம்மா மூலமே அதை கொடுக்கின்றார். பாரதத்தில் அவரது ராஜ்யமே இருந்தது. இப்பொழுது இது சக்கரத்தின் சங்கமயுகமாகும். பிரம்மா சங்கமயுகத்தில் இருப்பதாலேயே நீங்கள் பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். குருட்டு நம்பிக்கை என்ற கேள்வி இருக்கக்கூடாது. இது தத்தெடுப்பதாகும். நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். பிரம்மா சிவ் பாபாவின் குழந்தையாவார். நாங்கள் மீண்டும் ஒரு முறை சிவ் பாபாவிடமிருந்து சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றோம். நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் அதை பெற்றோம். நாங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தோம். இறுதி வரை விரிவாக்கம் இடம்பெறும். உதாரணமாக கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவ சமயம் இன்னமும் இருப்பதுடன் அது தொடர்ந்தும் வளர்கிறது. நாங்கள் கிறிஸ்து மூலம் கிறிஸ்துவர்கள் ஆகியிருப்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். தாங்கள் கிறிஸ்து மூலம் கிறிஸ்துவர்கள் ஆகியிருப்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தார். அது இப்பொழுது வளர்ச்சி அடைகிறது. அனைத்தும் முதலில் சதோ பிரதானமாக இருந்து பின்னர் சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்கிறது. சத்யுகத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். அதன் பின்னர் நீங்கள் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து சென்றீர்கள். தமோ பிரதான் உலகம் நிச்சயமாக மீண்டும் சத்தோ பிரதானம் ஆகின்றது.
புதிய உலகில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிரதான சமயங்கள் 4 உள்ளன. உங்களின் தர்மம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. இங்கும் கூட நீங்கள் அந்த தர்மத்திற்கு உரியவர்களாகவே இருக்கின்றீர்கள். எனினும் விகாரம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டதால் நீங்கள் உங்களை தேவர்களென அழைப்பதில்லை. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் பாவ பாதைக்கு சென்ற போது தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். இதனாலேயே நீங்கள் உங்களை இந்துக்கள் என அழைத்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகி உள்ளீர்கள். சிவ் பாபாவே அதி மேலானவர். பின்னர் பிராமணர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களின் பிராமண குலமே அனைத்திலும் அதி மேலானது. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகி உள்ளீர்கள். எனினும் நீங்கள் பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதில்லை. சிவ் பாபா பிரம்மா மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், என் மூலமாக என்னை அறிந்து கொண்டதால் நீங்கள் உலக சக்கரத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி முழு ஞானத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். என்னிடம் அந்த ஞானம் உள்ளது. நான் ஞான கடலும் பேரானந்த கடலும் தூய்மை கடலும் ஆவேன். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையாக இருந்து பின்னர் நச்சு கடலில் வீழ்ந்து விடுகின்றீர்கள். இப்பொழுது ஞான கடலான தந்தை உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாக்குகின்றார். கங்கை நீரில் உங்களை தூய்மையாக்க முடியாது. மக்கள் அங்கு நீராடச் செல்கிறார்கள். எனினும் அந்த தண்ணீர் தூய்மையாக்குபவர் அல்ல. அந்த நதிகள் சத்யுகத்திலும் இருந்தன. அவை இப்பொழுது கலியுகத்திலும் உள்ளன. தண்ணீரில் எந்த வேறுபாடும் இல்லை. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ராமர் ஒருவரே. அவர் மாத்திரமே ஞான கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பாபா வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் பக்தி சமய நூல்கள் போன்றவை கிடையாது. நீங்கள் தந்தையிடமிருந்து நிலையான சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் கங்கைக்கு சென்று நீராட வேண்டும் என்றோ அல்லது யாத்திரை செல்ல வேண்டும் என்றோ இல்லை. அது எந்த ஒரு மனிதராலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாத உங்களின் ஆன்மீக யாத்திரையாகும். ஆனால் ஆன்மீக தந்தை ஒரே ஒருவரே உள்ளார். இதை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு எத்தனை தந்தைமார்கள் உள்ளனர் என பாபா கேட்கும் பொழுது நீங்கள் குழப்பம் அடைந்து பாபா என்ன கேட்கின்றார் என ஆச்சரியப்படுகின்றீர்கள். அனைவருக்கும் ஒரு தந்தையே உள்ளார். எவ்வாறு ஒருவருக்கு 2 அல்லது 3 தந்தைமார் இருக்க முடியும்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சந்தோஷமற்று இழுக்கும் போது பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறீர்கள். துன்பத்தில் உள்ள போது அவர்கள் கூறுகின்றனர், ஓ பரமாத்மா பரம தந்தையே, எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். எனவே 2 தந்தையர் உள்ளனர். ஒருவர் பௌதிக தந்தை, மற்றவர் நீங்களே தாயும் தந்தையும். நாங்கள் உங்களின் குழந்தைகள். உங்களின் கருணையால் பெருமளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது என்ற புகழ் பாடப்படுகிறது. ஆன்மீக தந்தை ஆவார். பௌதிக பெற்றோரிடமிருந்து அந்த அளவு சந்தோஷத்தை உங்களால் பெற முடியாது. மக்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது அவர்கள் அத்தந்தையை நினைவு செய்கிறார்கள். அந்த தந்தையால் மாத்திரமே அத்தகைய கேள்வியை கேட்க முடியும். வேறு எவராலும் இக்கேள்வியை கேட்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடுகின்றீர்கள், பாபா, நீங்கள் வரும்பொழுது நான் வேறு எவரையும் அன்றி நீங்கள் கூறுவதை மாத்திரமே கேட்பேன். மற்ற அனைவரும் துன்பத்தையே விளைவிக்கின்றனர். நீங்கள் மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்கின்றீர்கள். எனவே தந்தை வந்து நீங்கள் கூறியதையெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மாத்திரமே பிரம்மா குமார்கள் குமாரிகள் என அழைக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா குமாரிகள் யார், மம்மாவும் பாபாவும் எவர், யார் என்பதையேனும் புரிந்து கொள்ளாத அளவிற்கு மக்கள் கல்புத்தியை கொண்டுள்ளனர்.
அவர்கள் சாதுக்களோ புனிதர்களோ அல்ல. சாதுக்களும் புனிதர்களும் குரு என்றே அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் தாய் தந்தை என அழைக்கப்படுவதில்லை. அந்த தந்தை தேவ தர்மத்தின் அரசியும் அரசனுமான லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்யும் தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். முதலில் அவர்கள் தூய்மையாக இருந்து பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் பின்னர் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். முதலில் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சந்தோஷம் என்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். ஒரு குமாரி 21 குலங்களை ஈடேற்றுபவர். உங்களை பற்றி இவ்வாறு நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் குமாரிகள், இல்லறத்தவர்கள் அல்ல. நீங்கள் வளர்ந்து விட்டாலும் நீங்கள் அனைவரும் மரணித்து வாழ்வதுடன் இப்பொழுது தந்தையின் குழந்தைகளாக உள்ளீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். பின்னர் அவர்கள் அனைவரும் தேவர்கள் ஆகுவார்கள். இது சிவ் பாபாவின் யாகமாகும். இது சுய ராஜ்யத்தை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் சுய ராஜ்யத்திற்கான யாகம் எனப்படுகிறது. ஆத்மாக்கள் ஸ்வர்க ராஜ்யம் என்ற தங்களின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றனர். இந்த யஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களின் ஷரீரம் உட்பட அனைத்தையும் நீங்கள் அதில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த யாகத்தின் மூலம் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடியதை தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். பாபா, நீங்கள் வரும்பொழுது நான் என்னை உங்களிடம் அர்ப்பணிப்பேன். நான் என்னை உங்களிடம் அர்ப்பணிப்பேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்களை பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்று கருதுகின்றீர்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழலாம். ஆனால் ஒரு தாமரையை போன்று தூய்மையாக வாழ வேண்டும். உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். நாங்கள் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நீங்கள் காதலிகள். தந்தை கூறுகின்றார், நான் ஒருவரே அன்பிற்கினியவர். நீங்கள் அன்பிற்கினியவரான என்னை அழைத்தீர்கள். நீங்கள் அரை கல்பமாக காதுகளைகளாக இருந்தீர்கள். பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுபவர் அஷரீரியானவர். இந்த ஷரீரம் மூலமாக ஒரு பாகத்தை நடிக்கின்ற ஆத்மாவும் அஷரீரியானவரே. நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் உங்கள் பாகங்களை நடிக்க வேண்டி உள்ளது. பக்தி இரவாகும். மக்கள் இருளில் தடுமாறி திரிகின்றனர். நீங்கள் துவாபர யுகத்திலிருந்து தடுமாறி திரிகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் பெரும் துன்பத்தை அனுபவம் செய்கிறீர்கள். இப்பொழுது இது கலியுகத்தின் இறுதி கட்டமாகும். அவர்களின் பணம் போன்ற அனைத்தும் தூசாக போகிறது. ஒரு கோடீஸ்வரன் அல்லது ஓர் அரசனுக்கு குழந்தை இருந்தால் தனது செல்வம் முழுவதும் தனது குழந்தைகளுக்கே என்றும் அவரது குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அந்த செல்வத்தில் உண்பார்கள் என்றும் அவர் நினைக்கின்றார். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அவர்கள் அதிலிருந்து எதையும் உண்ண மாட்டார்கள். இவ்வுலகம் அழியப் போகிறது. மிகவும் சொற்ப நேரமே எஞ்சி உள்ளது. பல தடைகள் வரும். மக்கள் தங்கள் மத்தியில் சண்டையிடுவார்கள். இறுதியில் இரத்த ஆறும் ஓடும் வகையில் அவர்கள் சண்டையிடுவார்கள். நீங்கள் எவருடனும் சண்டையிடுவதில்லை. நீங்கள் உங்களின் யோக சக்தியை பேணுகின்றீர்கள். நீங்கள் நினைவில் இருந்தால் எவராவது தீய எண்ணங்களுடன் உங்களின் முன்னால் வந்தால் அவர் பயங்கர காட்சிகளை கண்டு உடனடியாகவே ஓடிவிடுவார். நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்வீர்கள். அவர் ஓடிவிடுவார். மிக உறுதியான குழந்தைகள் வேறு எவருக்கும் அன்றி சிவ் பாபாவிற்கு மாத்திரமே சொந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் கைகள் வேலை செய்யட்டும். உங்கள் இதயம் தந்தையை நினைவு செய்யட்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களின் வீட்டையும் பராமரிக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் பாவ சுமை அகற்றப்படும். என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். ஆனால் அதுவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே இருக்கும். பின்னர் நீங்கள் அனைவரும் உங்களின் சரீரங்களை நீக்குவீர்கள். பாபா ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும்
நுளம்பு கூட்டத்தை போன்று மீண்டும் அழைத்து செல்வார். உலகில் உள்ள மற்றவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். வெகு சிலர் மாத்திரமே அப்பொழுது பாரதத்தில் இருப்பார்கள். அதற்காகவே இந்த மகாபாரத யுத்தம் ஆகும். இங்கு பெருமளவு விரிவாக்கம் இடம்பெறும். கண்காட்சிகள் மூலமும் ப்ரொஜெக்டர்கள் போன்றவை மூலமும் பலர் இவற்றை கேட்பார்கள். பிரஜைகள் தொடர்ந்தும் உருவாக்கப்பட வேண்டும். ஒருவர் மாத்திரமே அரசராக இருப்பார், மற்றவர்கள் பிரஜைகளாக இருப்பார்கள். ஆலோசகர்கள் கூட பிரஜைகளின் வரிசையிலேயே சேர்க்கப்படுவார்கள். பல பிரஜைகள் உள்ளனர். ஓர் அரசனுக்கு ஏறத்தாழ 100,000 பிரஜைகள் இருப்பார்கள். எனவே அரசனும் அரசியும் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார், அனைத்தையும் செய்யும் பொழுதும் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஒரு காதலியும் காதலனும் ஒருவர் மீது ஒருவர் பௌதிகமான அன்பை கொண்டுள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் இந்நேரத்தில் காதலிகள் ஆவீர்கள். உங்களின் அன்பிற்கினியவர் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் உங்களுக்கு இப்பொழுது கற்பிக்கின்றார். கற்ற பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். நினைவின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் அனைத்து காலத்திற்கும் நோயிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். சத்திய யுகத்தில் நாங்கள் அத்தனை பிறவிகள் எடுத்தோம். திரேதா யுகத்தில் இத்தனை பிறவிகள் எடுத்தோம். தேவ தர்மத்தை சார்ந்த நாங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை முழுமையாக சுற்றி வந்துள்ளோம். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரிக்கும். நீங்கள் ஆயிரக்கணக்கான நிலையங்களை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு வீதியிலும் விளங்கப்படுத்துவீர்கள். தந்தையையும் உங்களின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இது ஓர் அழுக்கான ஆடையாகும். இது எல்லையற்ற விருப்பமின்மையாகும். சந்நியாசிகள் தங்களின் எல்லைக்கு உட்பட்ட வீட்டையும் குடும்பத்தையும் துறக்கின்றார்கள். அவர்கள் ஹத்த யோகிகள். அவர்களால் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. பக்தி அனாதியானது என அவர்கள் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், துவாபர யுகத்திலிருந்தே பக்தி ஆரம்பமாகிறது. நீங்கள் 84 படிகளில் கீழிறங்கி தமோபிரதான் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். தாங்கள் கிறிஸ்துவர்கள் என கிறிஸ்துவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் சத்யுகத்தில் இருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபித்துள்ளார். லக்ஷ்மி நாராயணனாக இருந்தவர்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளனர். சத்யுகத்தில் ஓர் அரசனும் அரசியும் ஒரு மொழியுமே இருந்தது. சில குழந்தைகள் அதையும் காட்சியாக கண்டுள்ளனர். நீங்கள் அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் கடவுள் சர்வ வியாபி என்றும் மக்கள் கூறுவது தவறாகும். ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளும் ஓர் ஆத்மா இருக்கின்றார். எனவே அவர்கள் கூறுவது போன்று எவ்வாறு கடவுள் அனைவருக்குள்ளும் இருக்க முடியும்? அவ்வாறாயின் அனைவரும் தந்தையாக அல்லவா இருக்க வேண்டும்? அவர்கள் மிகவும் தமோபிரதானம் ஆகிவிட்டார்கள். பின்னர் நீங்கள் கேட்டது அனைத்தும் நம்பினீர்கள். தந்தை இப்பொழுது வந்து உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி புரிந்து கொள்கிறீர்கள். இது அமரத்துவ கதையும் ஆகும். எவ்வாறாயினும் சூட்சும வதனத்தில் எவ்வித கதைகளும் இல்லை. அவை அனைத்தும் பக்தி மார்க்க நாற்றுகளாகும். நீங்கள் அமரத்துவமானவர்கள் ஆகுவதற்காக அமரத்துவ கதையை கேட்கின்றீர்கள். அங்கு நீங்கள் உங்களின் சரீரத்தை நீக்கி அதிக சந்தோஷத்துடன் மற்றொன்றை எடுக்கின்றீர்கள். இங்கு எவராவது மரணித்துவிட்டால் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். அங்கு நோய் எதுவும் இருக்காது. இங்கு அவர்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். அங்கு தூய்மையின்மை எதுவும் இல்லை. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்பதையும், பாபா எங்களை மீண்டும் அழைத்து செல்ல இப்பொழுது வந்துவிட்டார் என்பதையும் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அவர் தூய்மை ஆகுவதற்கான வழியையும் உங்களுக்கு கூறுகின்றார்.
அவர் கூறுகின்றார், தந்தையாகிய என்னையும் உங்களின் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். சத்யுகத்தில் நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்திருக்கின்றீர்கள். பின்னர் கலைகள் குறைவடைகின்றன. இப்பொழுது உங்களின் கலைகள் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. தந்தை மாத்திரமே உங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து சந்தோஷத்திற்கு அழைத்து செல்கின்றார். இதனாலேயே அவர் விடுதலை அளிப்பவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் அனைவரையும் தன்னுடன் திரும்ப அழைத்து செல்கின்றார். உங்களின் குருமார் உங்களை தங்களுடன் திரும்ப அழைத்து செல்வதில்லை. அந்த குருமாரில் ஒருவர் மரணிக்கும் போது அவரது சீடர்களில் ஒருவர் அவரது ஆசனத்தில் அமர்ந்து கொள்கின்றார். சீடர்களின் மத்தியில் பின்னர் பெருமளவு குழப்பம் ஏற்படுகிறது. அவர்கள் ஆசனத்திற்காக தங்கள் மத்தியில் சண்டையிடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களை என்னுடன் திரும்ப அழைத்து செல்கின்றேன். நீங்கள் சம்பூர்ணம் ஆகாது விட்டால் தண்டனை அனுபவிக்க நேரிடுவதுடன் உங்களின் அந்தஸ்தும் இல்லாமல் போய்விடும். ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களின் முன்னால் தீய எண்ணங்களுடன் வரும் எவரும் மாற்றமடையும் வகையில் நினைவை பயிற்சி செய்யுங்கள். வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு சிவ் பாபாவிற்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கும் முயற்சியை பேணுங்கள். 2. சுய ராஜ்யத்தை பெறுவதற்கு ஷரீரம் உட்பட உங்களிடம் உள்ள அனைத்தையும் அர்ப்பணம் செய்யுங்கள். ஷரீரம் உட்பட உங்களிடம் உள்ள அனைத்தையும் இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஓர் ராஜ அந்தஸ்தை பெறுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் எண்ணங்களின் திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் சகித்து கொள்ளும் சக்தியின் சிறப்பியல்பால் மற்றவர்களின் சமஸ்காரங்களை மாற்றுவீர்களாக. எப்படி தந்தை பிரம்மா ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் இகழ்ச்சிகளை சகித்து கொண்டு அவர்களை மாற்றினாரோ அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். அதற்கு உங்களின் எண்ணங்களில் திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். உங்களால் எவ்வளவு காலத்திற்கு அதை செய்ய முடியும் என உங்களையே கேட்காதீர்கள். ஆரம்பத்தில் இது எப்படி நடக்கப் போகிறது, எவ்வளவு காலத்திற்கு நான் இதை சகித்துக் கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள். யாராவது இன்னமும் உங்களை பற்றி கூறினால் நீங்கள் மௌனமாக இருங்கள். அதை சகித்துக் கொள்ளுங்கள். அந்த நபர் மாறி விடுவார். மன சோர்வு அடையாதீர்கள். ஸ்லோகம். சங்கமயுகத்தில் சகித்துக் கொள்வதும் தலை வணங்குவதும் அதி உயர்ந்த நிலைக்கான மகத்துவமாகும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். அனைத்திற்கும் முதலில் சகப்பாடிகளுக்கு இடையேயும் சேவையிலும் சூழலிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். ஒரே வலிமை, ஒரே ஆதாரம் என்பதுடன் ஒரே ஒரு வழிகாட்டலை பின்பற்றுதலும் நீங்கள் ஒற்றுமையானவர்கள் ஆகும் பொழுது ஆகும். நீங்கள் செய்யும் சேவையிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு திறப்பு விழாவின் போது தேங்காய் உடைக்கப்பட்டு ரிப்பனை வெட்டுவதை போல் ஒரே வழிகாட்டல், ஒரே வலிமை, ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை என்ற ரிப்பனை வெட்டி அனைவருக்கிடையேயும் திருப்தி மற்றும் சந்தோஷத்தின் தேங்காயை உடைத்து விடுங்கள். இதனால் நிலத்திற்கு நீரூற்றுங்கள். பின்னர் உங்களிடம் எவ்வளவு வெற்றி ஏற்படும் என பாருங்கள். ஓம் சாந்தி.